2026 மிடில் மோடி ராஜினாமா செய்ய போகிறார். இது நம்ம சொல்லலை, அமெரிக்காவினுடைய ஒரு மிக முக்கியமான பிரபலமான ஊடகம் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். எதற்காக மோடி ராஜினாமா செய்வார்? உங்களுக்கு 2 தினங்களாக ஒரு வீடியோ இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது என்ன அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்தில் நீங்கள் ஒவ்வொரு வீடாக போய் ஆர்எஸ்எஸ் சங்கபரிவார கும்பல் வாள், ஈட்டி, கத்தி, கடப்பாரை இதை எல்லாத்தையும் விநியோகம் செஞ்சிட்ருக்காங்க. ஒவ்வொரு வீட்லையும் போய் விநியோகம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். கேட்டால் அவனுங்க என்ன சொல்கிறானுங்க அப்படின்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும், அதற்காகத்தான் நாங்கள் வீடுகளில் ஆயுதங்களை விநியோகம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறேன். ஆட்சி தானடா நடக்குது. யோகி ஆதித்யநாத் தானே உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சர். ஆர்எஸ்எஸ் ஆட்சி தானே நடக்குது. ஆர்எஸ்எஸ் ஆட்சியில் அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னா யார் பொறுப்பு ஏற்றுக்கணும்? ஆனால் இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த மக்களை இல்லாமல் ஆக்குவதற்கு, ஒரு மிகப்பெரிய கலவரங்களை கட்டெழுத்து விடுவதற்கு, குஜராத் மாதிரியே உத்தரப்பிரதேசம் முழுமையாக மாற்றுவதற்கான ஒரு திட்டம். இப்போ நான் இந்த செய்தியை எதற்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஆர்எஸ்எஸ் இதை விரும்புது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் விஷயத்தில் மோகன் பாகவத் எப்படி பேசுகிறாரு. இப்போ மோகன் பாகவத் பேசுகிற மாதிரி உலகத்தில் ஏதாவது ஒரு நாட்டில் ஒரு மதத்தினுடைய அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தன் பேசுனா அவன் இந்த நேரம் ஆயுள் முழுக்க சிறையில் இருப்பான். ஆனால் மோகன் பாகவத் என்ன பேசுகிறான், திருப்பரங்குன்றத்தில் அது நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அவன் பேசுகிறான். ஆனால் இங்கே யாருமே அவன் மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ இது ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டம். ஆனால் மோடி என்ன சிக்கல் அப்படின்னா, மோடி குஜராத்தில் இருக்கும்போது என்ன நடந்தது அப்படின்னு தெரியும். மோடிக்கும் இதிலெல்லாம் விருப்பம் இல்லாமல் எல்லாம் இல்லை. குஜராத் மாதிரியே இந்தியாவுடைய மற்ற மாநிலங்களை எல்லாம் மாற்றணும் அப்படிங்கிறதுல விருப்பம் இல்லாமல் எல்லாம் இல்லை. ஆனால் என்ன அப்படின்னா, மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு இந்தியாவில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய தாக்குதல்கள் இதெல்லாம் சேர்ந்து இந்தியாவுடைய புகழுக்கே மிகப்பெரிய அளவில் சிக்கலை உருவாக்கி வைத்திருக்கிறது. இதற்கு முழுமையான பொறுப்பு மோடியும் மோடியினுடைய ஆட்சியும் அப்படிங்கிறது தெரியும். இதனால் பல்வேறு நாடுகள் மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ பல நாடுகள் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டால் இந்திய பொருளாதாரத்தினுடைய நிலைமை என்னாகும் நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் இல்லையா? அப்போது மிகப்பெரிய அளவில் வெளிநாடுகள் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக மோடி கொஞ்சம் மௌனமாக இருக்கிறார். ஆர்எஸ்எஸ் எப்போதோ இதெல்லாம் பண்ணிருன்னு சொல்லியாச்சு. ஆனால் மோடியால் அதை பண்ண முடியல. மோடி அதை பண்ணிட்டார்னா மோடியினுடைய ஆட்சிக்கு சிக்கலாயிரும். மோடிக்கு என்னென்னா, இந்த பிரதமர் நாற்காலியை விட்டு வெளியேறுவதில் அவருக்கு விருப்பம் இல்லை. அதனால் அவர் கொஞ்சம் மெல்ல போக்கு அப்படிங்கிற விஷயத்தை கடைபிடிக்கிறார். இப்போது இந்த அமெரிக்காவினுடைய ஊடகம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி அதை நம்ம சொல்லலாம். முதல்ல ஒரு யூஎஸ் பேஸ்டு திங்க் டேங்கர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு கணிப்பு.